வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, உங்களுடைய 10th மற்றும் 12th மார்க் ஷீட் மிஸ் ஆகிவிட்டது. அர்ஜென்ட் ஜாப் வெரிஃபிகேஷனுக்காக அல்லது காலேஜ் மற்றும் ஸ்கூல் வெரிஃபிகேஷனுக்காக தேவைப்படுது என்றால் வெறும் 3 நாட்களில் உங்களுடைய ரோல் நம்பரை வைத்து உங்களுடைய மார்க் ஷீட்டை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ளை செய்வதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுகிறது மற்றும் எப்படி அப்ளை செய்வது அப்படிங்கிற முழுமையான தகவல் இந்த வீடியோ மூலமா நாம பார்க்கலாம். நீங்கள் அரசு பள்ளி அல்லது தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் மூலமாக 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கீங்க. உங்களுடைய மார்க் ஷீட் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அர்ஜென்ட்டா ஜாப் வெரிஃபிகேஷனுக்காக அல்லது நீங்க அட்மிஷன் சம்பந்தமா தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய ரோல் நம்பரை மட்டும் வச்சு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சிசிஎம் சொல்லக்கூடிய காப்பி ஆஃப் மார்க் ஷீட் வித்தின் 3 டேஸில் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் ஜாப் வெரிஃபிகேஷனுக்காக அட்மிஷனுக்காகவும் நீங்கள் 100% யூஸ் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது டெம்பரவரி சொல்யூஷனுக்காக மட்டும்தான் இந்த சிசிஎம் மார்க் ஷீட் யூஸ் ஆகும். பர்மனெண்ட்டாக எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுடைய மார்க் ஷீட் தேவைப்படுது அப்படின்னா டூப்ளிகேட் மார்க் ஷீட் அப்ளை செய்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எப்படி டூப்ளிகேட் மார்க் ஷீட் அப்ளை செய்கிறது அப்படின்ற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ சிசிஎம் மார்க் ஷீட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் வெப்பேஜ் tndga.org டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இந்த அஃபிஷியல் பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் ஆன்லைன் பப்ளிக் சர்வீசஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டைப்புன்னு கேட்டிருப்பாங்க. டைப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் மார்க் ஷீட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். சிசிஎம் அப்ளை பண்ணுறீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் மார்க் ஷீட் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்த கிளாஸ்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் 10th அப்ளை பண்ண போகிறீங்கன்னா எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் 12th மார்க் ஷீட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா HSC 12th இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய ரோல் நம்பர் அல்லது ரிஜிஸ்டர்ட் நம்பர் நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. எந்த வருஷம் நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த மந்த்னு கேட்டிருப்பாங்க, அந்த மந்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. யார் பேரில் மார்க் ஷீட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய பெயர், அவங்களுடைய ஒர்க் ஆகிற மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடிக்கு ஒரு OTP வரும். அதுக்கு கீழே ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. ப்ராசஸ் வித் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்தது நீங்கள் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு ஒரு OTP ரிசீவ் ஆகும். அந்த OTP நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் கேட்வேக்கு உள்ளே போயிடும். நீங்கள் நெட் பேங்கிங் அல்லது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டாலே போதும், உங்களுடைய அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிடும். எப்படி நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. CERS அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்ட பிறகு நீங்கள் டைரெக்டாக மெயின் பேஜுக்கு வந்துடுங்க. இந்த பேஜஸில் ட்ராக் சர்வீஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரியான பேஜஸ் வரும். இதில் பாக்ஸில் என்டர் அப்ளிகேஷன் நம்பர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை இங்கே டைப் பண்ணுங்க. இந்த கால்குலேஷனை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி காமிக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணணும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சேர்ந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.